ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லி பேர் காணுமே. ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தல, எனக்கு பீஸாவே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. எங்கே வந்திருக்குன்னா டாமினோஸ் பீஸா. ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு பாருங்க, அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னதால இன்னைக்கு வா அப்படி சொல்லிட்டு வந்துருக்காரு. அப்படி கிடையாது. நம்ம வந்து இது சொல்கிறேன்னா நமக்கு வந்து இவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க சர்ப்ரைஸ் பண்ணுன்னு. எனக்கு வந்து பண்ண தெரியாது. சரி இன்றைக்கி ஏதோ வெளியே வந்திருந்தோம், ஸோ அப்படியே சரி வா அப்படின்ட்டு கைத்தாங்கள இழுத்துன்னு வந்துட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனக்கு வந்து இந்த பீட்சாவோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, எது இது நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நான் சென்னையில் என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணுவாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ எங்கள் மிஸ்ஸஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம். உண்மையானே பீஸா அப்படி இருக்குன்னு நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். அதை வந்து உங்களோட எனக்கு தெரியாது கேட்டாங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பீட்சாவில் என்ன வெரைட்டி நல்லாயிருக்கும், வெஜிடேரியன் எது நல்லாயிருக்கும், ஸோ நான்வெஜ் எது நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. ஸோ போகலாம். பீட்சா வந்துச்சு, இதான் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பீட்சா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்கேன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீட்சா நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். ஆனால் பீட்சா ஃபஸ்ட் டைம் கேட்டதால் எவ்வளோ பெருசாக வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா? இதுதான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லார்ஜ் ஆர்டர் பண்ணேன். ஸோ சாப்பிட்டு ஸோ நம்ம வந்து அது வாங்கி தரல இது வாங்கி தரலன்னு சொல்லிவிடாது. அதனால தான் வந்து ஏதோ வந்து அதிகமாக வாங்கி கொடுத்துருது.